ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இந்த வீடியோவில் நம்ம பூசணிக்காய் சப்ஜி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நார்த் இந்தியன் ஸ்டைலில் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு ஃப்ரெண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பூசணிக்காய் சாம்பார், பூசணிக்காய் சப்ஜி எப்படி செய்யுதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ வாங்க இது ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்க்காம நம்ம இதை செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த பூசணிக்காய் சப்ஜி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல ஒரு துண்டு பூசணிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு ரெண்டுத்தையும் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்லோவான ஃப்ளேமில். அதோடவே கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இந்த மாதிரி. இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் ஒரு பிரியாணி இலை சேர்த்துடலாம். அதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு சீரகம் வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு இல்லாமல் செய்ய போகிறோங்க. ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். சீரகம் வெடித்த பிறகு இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒரு 2 சேர்த்துக்கலாம். சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சது இதை நல்லா சேர்த்து வதங்க விடலாம். தக்காளி எந்த அளவுக்கு வதங்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல பேஸ்டாகி நம்ம தக்காளி சட்னி செய்வோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு இது வதங்கணும். அது வரைக்கும் நம்ம இதை வதங்க விடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா பூசணிக்காய், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, இதை இந்த மாதிரி லைட்டாக மேஷ் பண்ணிக்கலாம். பருப்பு மட்டும் லைட்டாக மேஷ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி. இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி தக்காளி ஃபுல்லாக மேஷ் ஆகணும், நம்ம தக்காளி சட்னி செய்கிற மாதிரி. அதுக்கப்புறமா தான் இந்த இடத்துல மசாலா ஆட் பண்ணணும். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் வச்சுருந்தீங்கன்னா அதை மட்டுமே சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி. நான் இங்கே மஞ்சத்தூள் சேர்க்கல, ஏன்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு பூசணிக்காய் வேக வச்ச சொல்லிக்கல அதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் இதை வதங்க விடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த பூசணிக்காய் கடலைப்பருப்பு மிக்ஸிங்கை இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் இதை வேக வச்சோம்னா நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. நம்ம இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல லைட்டாக திக்னஸ்ஸாக கூட இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவான ஃப்ளேமில் இதை கொதிக்க வச்சோம்னா இந்த மசாலாவோட இந்த பூசணிக்காய் கடலைப்பருப்பு எல்லாம் கூட நல்லா சேர்ந்து வந்துடும். நான் பூசணிக்காயும் கடலைப்பருப்பும் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தேன். அதனால் இந்த இடத்துல நான் உப்பு சேர்க்கலை. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதித்து மேலே லைட்டாக எண்ணெய் ததும்பி வர டைமில் நம்ம லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ரெடி ஆகிடும் கடலைப்பருப்பு பூசணிக்காய் சப்ஜி. அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கடலைப்பருப்பு பூசணிக்காய் சப்ஜி. ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதம், இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இல்லை சப்பாத்தி எது கூட வேணாலும் நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். வெங்காயமே தேவையில்லைங்க, அவ்வளோ சூப்பரான ஒரு சப்ஜி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.